டேய் இங்கே வா, காசு வாங்கிட்டியா? வாங்கிட்டேனே. ஆமாம், மாடு வச்சுருக்கேன்னு என்னென்ன மாடு வச்சுருக்க? அண்ணே நம்மகிட்ட இருக்கிறது செங்கம் மாடு, பர்க்கூர் மாடு, புளியங்குளம், மணப்பாறை 3, ஒரு ஒம்பளஞ்சேரி, அப்புறம் எருக்காளி 2, காஞ்சிக்குட்டை 10 மாடு இருக்குனே, 4 கண்டு இருக்குனே. எல்லாமே நாட்டு மாடு தானே. எல்லாம் நாட்டு மாடாக தான் வச்சுருக்க. தீவனம் என்ன போடுற? புண்ணாக்கு தவிடுதேன். அட்டி அறிவு கட்ட புண்ணாக்கு தவிடு மட்டும் போட்டா போதுமா? நீ மட்டும் 3 வேளை தின்ற மாடு அதே மாதிரி திங்கணும்டா. மாட்டுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு விதிமுறை இருக்கு. அது மாதிரி தான் கொடுக்கணும். கரெக்டா? மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தீவனம் 4 வகை இருக்கு. பசு தீவனம், கலப்பு தீவனம், அடை தீவனம், உலர் தீவனம். இதுல பசு தீவனம்ன்றது கோப்பெயர் ரக தீவனம். இதுல கோ1, கோ2, கோ3, கோ4, கோ5 இவ்வளவு இருக்கு. இதுல நேப்பியர் ரக பொருட்கள் எல்லாம் இருக்கு. குட்டை நேப்பியரு, சூப்பர் நேப்பியரு, இந்த தீவனம் எல்லாமே பசு தீவனம். அடுத்தது கலப்பு தீவனம் ஒன்று இருக்கு. சொல்லுங்க. சோளப்பயிறு, அகத்திக்கீரை, கம்பு, கேழ்வரகு, அரிசி குருணை, வேலி மசாலு, கோழிக்கட்டை புல்லு, இதெல்லாம் கலப்பு தீவனம். இது எல்லாமே பகல்ல தான் மாட்டுக்கு தரணும். அடுத்தது அடர் தீவனம். தவிடு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டை புண்ணாக்கு, மக்காச்சோள புண்ணாக்கு, தாது உப்பு, இதெல்லாம் அடர் தீவனம். இது எல்லாத்தையுமே தண்ணியில கலந்து தான் கொடுக்கணும். அடுத்தது உலர் தீவனம். இந்த உலர் தீவனத்தை எந்த நேரம் மாட்டுக்கு கொடுக்க கூடாதா? வைக்கோலும் மாட்டுக்கு சூடு, அதனால காலையிலையும் நைட்டு மட்டும் தான் கொடுக்கணும். நீ சாப்பிடும் போது குழம்பு, ரசம், மோர்னு கலந்து சாப்பிடல. அது மாதிரி மாட்டுக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எது கொடுக்கணும், எதுல கலந்து கொடுக்கணும்னு ஒரு வரமுறை இருக்குடா. அப்பதான் மாடு நல்லா இருக்கும், மனுஷன் நல்லா இருப்பான். புரியுதா? ஓ